ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச லெமன் ரைஸ் தான். நாம் எங்கேயாவது வெளியே போகிறப்போ நைட்டே இந்த மாதிரி லெமன் ரைஸ் பண்ணி வாழை இலையில் கட்டி அதை நியூஸ் பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போகிற சுகமே தனிதானே. வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுவோம்னு காமிக்கிறேன். இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு 3 லெமன் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நீக்கி தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெமன் பிழிகிறப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், ரொம்பவே அதை அழுத்தி பிசையக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக தான் பிசையணும். இல்லைனா அந்த லெமனில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் அதில் விழுந்து நாம் லெமன் ரைஸ் சாப்பிட்றப்போ ரொம்பவே கசப்பாக இருக்கும். இப்போ நாம லெமன் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 6 காஞ்ச மிளகாவை காம்பு நீக்கி சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு போடுறப்போ எப்பயுமே சிம்ல தாங்க வச்சிருக்கணும். அப்பதான் அது ஈவனா பொரியும். இல்லைனா வேமாவே கருப்பாயிரும், நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. இது கூடவே நல்லா கட்டி பெருங்காயத்தை இடிச்சு சேர்த்திருக்கேன். பெருங்காயம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு நாம பிழிஞ்சு வச்சிருந்த எலுமிச்சம்பழம் சாறில் இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சோல மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சிருந்ததுனால எல்லாமே எப்படி பொன்னிறமா பொரிஞ்சிருக்குன்னு. இதுல நாம கலக்கி வச்சிருந்த எலுமிச்சம் ஜூஸையும் உள்ள ஊத்திடலாம். இப்போ இந்த தாளிப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும். நான் இதுல கொஞ்சோல தண்ணியும் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலரி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைய நல்லா சிம்லேயே வச்சிருங்க. அவ்வளோ மனம் வருங்க இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த லெமன் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா, வத்தல் எல்லாம் சேர்த்துக்கோங்க. லெமன் சாதத்துக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். ஒருவேளை உங்க சாதம் குழஞ்சிருச்சுன்னா அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்போ அது தனித்தனியா இருக்கும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சாறு நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம சாப்பாடை எடுத்து நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற போகிறோம். நல்லா அழுத்தி பிசையாதீங்க. மேம்போக்கா நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க. இல்லைனா மொத்தமாக அந்த சூட்டுக்கு கட்டியாகி களி மாதிரி ஆயிரும். இந்த பாருங்க, இதே மாதிரியே மெல்லமாக மேலையும் கீழையும் நல்லா பெரட்டி விடுங்க. சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஒருவேளை நீங்கள் சாதத்தை மொத்தமாக போட்டீங்க, உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு லெமனை கூட நீங்கள் மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி முடிச்சதும் நம்ம சூப்பரான நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எங்கேயாவது வெளியே கொண்டு போனோம்னா பேக் பண்ணுறதுக்கு வாழை இலை எடுத்தாச்சு. வாழை இலையை இந்த மாதிரி தீயில நல்லா வாட்டிக்கோங்க. அப்போதான் நாம் பார்சல் பண்ணுறப்போ அது கிளியாமல் இருக்கும். எப்படி உதிரி உதிரியா சூப்பரா நம்ம லெமன் ரைஸ் இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அடியில் வச்சு வாழை இலையில கட்டி எடுத்துட்டு போறப்போ அடுத்த நாள் மத்தியானமோ காலையிலயோ இந்த லெமன் ரைஸை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே சூப்பரான லெமன் ரைஸ் ட்ரை பண்ணிட்டு எங்கே போனாலும் இதே மாதிரியே உணவை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்படி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற உணவை ஒரு கோயில்களுக்கோ இல்லை சுற்றுலா தலங்கள்லையோ உட்காந்து சாப்பிட்றப்போ சாப்பிட்டுட்டு அதை கவனமாக அங்கே இருக்கிற குப்பை தொட்டிகளில் போட ட்ரை பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் உங்களால் குப்பை தொட்டிகளை பார்க்க முடியலன்னா நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் கொண்டு வந்த உணவு பொட்டலங்கள் எல்லாத்தையும் ஒரு பத்திரமா ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்க குப்பை தொட்டிகளில் போடுங்க. நாம ஆனந்தமா உட்காந்து சாப்பிட்ட இடத்தையும் நம்ம கண்குளிர கண்டு கழிச்ச சுற்றுலா தலங்களையும் மற்ற மனுஷங்களும் நம்மளோட அடுத்த தலைமுறையினரும் வந்து அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ல. அதனால அந்த இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம பத்திரமா திருப்பி கொடுப்போம். கண்ட இடத்துல குப்பைகளை கொட்டாம இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி நம்ம லவ்வோட கொண்டு போன உணவை நல்லபடியா சாப்பிட்டுட்டு வீடு திரும்புவோம். நீங்களும் இதே மாதிரியே லெமன் ரைஸை ட்ரை பண்ணுங்க. நான் என்னோட லெமன் ரைஸை ஒரு பருப்பு வடை, ஒரு தேங்காய் சட்னியோட என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.